வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சமூக நீதி தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்றளவும் வாழ்வாதாரமின்றி வாடும் நிலையில்தான் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட அரசு வேலைக்கான ஆணைகளையும், பணியாற்ற முடியாத நிலையில் உள்ள ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாயையும் முதலமைச்சர் விஜய் வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கருணை அடிப்படையிலான இந்த உதவி வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இத்தகைய உதவிகள் ஒரு சாரருக்கு மட்டுமின்றி பல்வேறு காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் இந்த நடவடிக்கைகள் சரியானதா என்பது தொடர்பாக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அவை அனைத்தும் ஒருபுறம் இருந்தாலும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றன என்பது உண்மை. அதை கருத்தில் கொண்டும் கருணையை மட்டும் அளவீடாக கொண்டும் பார்க்கும்போது இந்த நடவடிக்கைகள் மிகவும் தேவையானவை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் நிகழ்ந்த இதேபோன்ற இதைவிட இன்னும் மோசமான நிகழ்வுகளிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இத்தகைய உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது. இத்தகைய உதவிகள் வழங்கப்பட வேண்டிய பல்வேறு நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட அவர்களில் முதன்மையானவர்கள் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு, அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய கொடூரமான துப்பாக்கிச் சூட்டிலும் பிற அடக்குமுறைகளிலும் கொல்லப்பட்ட 21 பேர் உள்ளிட்ட 25 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள்தான். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததற்கு அரசின் தவறு காரணமல்ல. ஆனாலும் அவர்களுக்கு அரசு வேலை உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதை விமர்சிக்க பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பவில்லை. அதே நேரத்தில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலையும் பிற உதவிகளும் பெறுவதற்கான அனைத்து உரிமைகளும் உள்ளன. அவற்றை வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உள்ளது. அவற்றை அரசு தட்டிக் கழிக்க முடியாது. வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்றளவும் வாழ்வாதாரமின்றி வாடும் நிலையில்தான் உள்ளன. பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த குடும்பங்கள் முன்னேறிவிடும். அவர்கள் செய்த தியாகத்தால் 115 சமூகங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்துள்ள நிலையில் அவர்களின் குடும்பங்கள் இன்னும் அடிமட்டத்தில்தான் உள்ளன. பிறரை வாழ வைத்த அவர்களை தமிழக அரசு வாழ வைக்க வேண்டும். எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதைப் போல இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் உடனடியாக அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.